டெல்லி சட்டமன்ற தேர்தல் தொடர்பான தகவலை பார்த்துவிடலாம். 70 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு தேர்தல் இன்று நடைபெற இருக்கிறது. இன்று பதிவாகக்கூடிய வாக்குகள் வரக்கூடிய 8ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். டெல்லியில் இருக்கக்கூடிய 70 சட்டமன்ற தொகுதிகளில் ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. காங்கிரஸ் 10 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய முனைப்பில் களம் காண்கிறது. ஆம் ஆத்மியை பொறுத்தவரைக்கும் 10 ஆண்டு தொடர்ச்சியாக ஆட்சி அமைத்த கட்சி தற்போது 3வது முறையாக வெற்றி பெறக்கூடிய முனைப்பில் களம் காண்கிறது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியை கைப்பற்ற வேண்டும் என்ற முனைப்பில் பாஜக தற்போது தீவிரம் காட்டி வருகிறது. இந்த மும்முனை போட்டிகளுக்கு விடையளிக்கக்கூடிய வகையில் மக்கள் தற்போது வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். விவரங்களை நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா விவரம் என இது போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கு. டெல்லி ரொம்ப சென்சேஷனலா இருக்குன்னு ஏற்கனவே பிரச்சாரங்கள்ல பார்த்தோம். என்ன நிலவரம்? தேவா, டெல்லியினுடைய சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு என்பது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கிறது. சுமார் 70 தொகுதிகளுக்கான ஒரே கட்ட வாக்கு பதிவு என்பது தற்போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி, ஒரு சில தொகுதிகள் மட்டும் 8 மணி முதல் வாக்குப்பதிவு என்பது நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பையும் தேர்தல் ஆணையம் வந்து மேற்கொண்டுள்ளது. இதற்கான பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் கண்காணிப்புகளையும் மத்திய ரிசர்வ் படை வீரர்கள் மற்றும் டெல்லி காவல்துறையினுடைய உதவியுடன் தேர்தல் ஆணையம் செய்தது. மிக முக்கியமாக ஏற்கனவே நாடாளுமன்றத்தினுடைய பட்ஜெட் கொடுத்ததை அடிப்படையாக கொண்டு டெல்லி முழுவதுமே 144 தடை உத்தரவு என்பது கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக இருப்பதன் அடிப்படையில் கூடுதலாக தேர்தல் பணிகளிலும் தேர்தல் ஆணையமானது கடுமையான ஒரு முனைப்பை காட்டி வந்தது குறிப்பிடத்தக்கது. ட்ரோன் மூலமாக கண்காணிப்பு மற்றும் லைவ் சிசிடிவி கேமராக்கள் மூலமான கண்காணிப்பையும் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பணப்பட்டுவாடா, போதைப் பொருட்கள் கடத்தல் ஆகியவற்றை தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையமானது எடுத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட டெல்லியினுடைய எல்லை பகுதியிலிருந்து தவறுதலாக யாரேனும் பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடாது, வன்முறைகளை நிகழ்த்தக்கூடாது என்ற ஒரு காரணத்தின் எல்லை பகுதிகளுக்கான ஒரு சோதனைகளையும் கடுமையாகவே தேர்தல் ஆணையமானது இந்த முறை நிகழ்த்தியிருந்தது. மிக முக்கியமாக சுமார் 723 வாக்குச்சாவடிகள் மாற்றுத்திறனாளிகளாக மட்டுமே இந்த முறை டெல்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை குறிப்பாக வைத்து இந்த வாக்குச்சாவடிகளை மாடலிங் பூத் என்ற அடிப்படையில் தேர்தல் ஆணையமானது செய்துள்ளது. அவை மட்டுமல்லாமல் முதியோர்களுக்கு வீட்டிலிருந்து அந்த வாக்கு பதிவு செய்வதற்கான அந்த ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையமானது இந்த முறை டெல்லியில் செய்து குறிப்பிடத்தக்கது. நேற்று வரை சுமார் 7800க்கும் அதிகமானோர் இந்த வசதியை பயன்படுத்தியுள்ளார்கள் என்ற ஒரு தகவலையும் தேர்தல் ஆணையமானது தெரிவித்துள்ளது. இந்த மும்முனை போட்டி என்பது டெல்லி முழுவதுமே கடுமையான ஒரு பிரச்சாரத்திற்கு இடையே நடைபெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. 3 கட்சிகளும் பெண்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், இளைஞர்களுக்கான பல்வேறு திட்டங்களையும் இந்த முறை சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஒரு தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டு அதனுடைய பிரச்சாரத்தை முன்வைத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆளும் ஆம் ஆத்மி கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் தாக்குதல்களையும் காங்கிரஸ் மற்றும் பாஜக கட்சிகளானது முன்வைத்தது. பல்வேறு இடங்களில் ஆம் ஆத்மி என்பது கடந்த முறை நிறுத்தப்பட்ட வேட்பாளர்களை மாற்றி புதிய வேட்பாளர்களையும் ஏற்கனவே மனிஷ் சிசோடியா உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் வேறு தொகுதிக்கு சென்றும் இந்த முறை களம் காண்பதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா. அதே போன்று ஈரோடு கிழக்கு தொகுதி தொடர்பான கள நிலவரத்தை குறித்து குருசாமி, உங்களுடைய தகவலுக்கும் நன்றி.